अपगतमदमानैः अन्तिमोपायनिष्ठैः अधिगतपरमार्थैरर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिर्निर्जितक्रोधलोभैः वरवरमुनिभृत्यैरस्तु मे नित्ययोगः. திருமூல நன்னாள் இன்னை தினம். திருமூலம் என்னவுடனே நம்முடைய ஞாபகத்திற்கு வரக்கூடியவர் மணவாள மாமுனிகள். ஐப்பசியில் திருமூலத்தவதரித்தான் வாழியே. ஐப்பசி மாதத்திலே திருமூல நட்சத்திரத்திலே திருவதரித்தார் மணவாள மாமுனிகள். ஐப்பசி திருமூலமா இன்னை தினம்? இல்லை, இன்னை தினம் ஆணி திருமூலம். ஆணி மாதத்திலே வரக்கூடிய திருமூல நட்சத்திரம் இன்னை தினம். இந்த நட்சத்திரத்திற்கும் மணவாள மாமுனிகளுக்கும் என்ன சம்பந்தம் என்னால் இவ்விஷயத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே அனுபவிக்க உள்ளோம். திருவரங்கம் திருப்பதியிலே மணவாள மாமுனிகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய தலைமை பீடத்தை வகித்துக் கொண்டு இருந்தார். தம்முடைய பல்லவராய மடத்திலே நித்தியமும் பகவத் விஷய காலக்ஷேபங்கள் முதலான கிரந்த காலக்ஷேபங்கள் செய்து கொண்டு வந்தார். மாமுனிகளுடைய பகவத் விஷய காலக்ஷேபத்தை உள்ளூர் வாசிகள் மட்டும் கேட்பதில்லை. வெளியூரிலிருந்தும் மாமுனியுடைய காலக்ஷேபத்தை கேட்பதற்காக, அவருடைய திருவாக்கை கேட்பதற்காக பற்பல மகனீயர்கள் நித்தியமும் வந்து கொண்டே இருந்தார்கள். அதாவது அந்நாளிலே நம்பிள்ளை கோஷ்டியோ நம்பெருமாள் கோஷ்டியோ என்னும்படியாக இந்த நம்பிள்ளையினுடைய பகவத் விஷய காலக்ஷேபம் கோஷ்டியானது எப்படி இருந்ததோ அதுபோலே மாமுனியுடைய காலக்ஷேப கோஷ்டியும் விளங்கி வந்தது. நம்பெருமாள் பார்த்தார். பெரிய பெருமாளுடைய பெரிய பெருமாள் பார்த்தார், மாமுனியுடைய திருவாக்கை இவ்வளவு பேர் அனுபவிக்கிறார்களே, அவருடைய திருவாக்கிலிருந்து நாமும் பகவத் விஷயத்தை கேட்க வேணும் என்று திருவுள்ளம் கொண்டு மாமுனிகளை அழைத்தார். நம்பெருமாள் ஒரு புறப்பாட்டிலே எழுந்தருளிருந்தார். அந்த சமயத்திலே நாமாரும் எருசீர்கொள் மண்டபத்து நம்பெருமாள் தாமாக வந்து தனித்தழைத்து நீ மாறன் செந்தமிழ் வேதத்தின் செழும்பொருளை நாள்தோறும் வந்துரையாய் என் உரையாள் வாய்ந்து. நம்பெருமாள் மாமுனிகளை அழைத்து, நீர் நம்முடைய பெரிய திருமண்டபத்திலே ஒரு வருட காலம் பகவத் விஷய காலக்ஷேபம் செய்ய வேணும் என்று நம்பெருமாள் பணித்தாராம். மாமுனிகளும் நம்பெருமாளுடைய திருவாக்கை சிரசாக வகித்து திருவாயுனுடைய காலக்ஷேபத்தை அந்த பெரிய திருமாமண்டபத்திலே அந்த மண்டபத்திலே காலக்ஷேபம் செய்ய தொடங்கினார். அதாவது பகவத் விஷயத்திற்கு 5 விதமான வியாக்கியானங்கள் அமைந்துள்ளன. இதிலே மிகவும் பிரதானமானது, மிகவும் விலட்சணமாகவும் மிகவும் விஸ்தாரமாகவும் இருக்கக்கூடியது ஈடு 36,000 படி. தெள்ளியதா நம்பெள்ளை செக்குநெறி தன்னை வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை. நம்பிள்ளை நித்தியம் காலக்ஷேபம் பகவத் விஷய காலக்ஷேபம் செய்வர். அத்தை அன்னைய தினம் இரவு வடக்கு திருவீதி பிள்ளை பட்டோலை கொள்வராம். அப்படி வந்த அந்த ஈடு 36,000 படி. இத்தை மணவாள மாமுனிகள் நித்தியமும் பெரிய பெருமாள் திருமுன்பே ஸ்ரீ வைஷ்ணவ மகனீயர்கள் அந்த குழாங்களின் நடுவே பகவத் விஷய காலக்ஷேபத்தை செய்து வந்தார். இவ்விஷயத்தை அப்பிள்ளார் தம்முடைய சம்பிரதாய சந்திரிகையிலே ஆச்சரியமாக காட்டுகிறார். நல்லதோர் பரிதாவி வருடந்தன்னில் நலமான ஆவினியின் 31
சொல்லரிய சோதியுடன் விளங்கு வெள்ளி தொல்கிழமை வளர்பக்க நாளா நாளில் செல்வமிகு பெரிய திருமண்டபத்தில் செழுந்திருவாய் மொழிப்பொருளை செப்புமின்னே வள்ளியுரை மணவாளர் அரங்கரணங்கள் மணவாள மாமுனிக்கு வழங்கினாரே. பரிதாவி அந்த வருடத்திலே ஆவணி மாதத்து 31வது அந்நாளிலே பெரிய திருமண்டபத்திலே, அதாவது பெரிய திருமண்டபம் என்னால் நாம் இப்பொழுது வழங்குகிறோமே சந்தன மண்டபம், அந்த மண்டபத்திலே மணவாள மாமுனிகள் பகவத் விஷய காலக்ஷேபத்தை செய்ய தொடங்கினார். ஒருவருட காலம் பெரிய பெருமாள் தம்முடைய அத்துணை உற்சவங்களையும் நிறுத்தி கொண்டு, நம்பெருமாளுக்கு உற்சவ பிரியர் என்னே திருநாமம். வருடந்தோறும் உற்சவம், 4 பிரம்மோற்சவங்கள் என்ன, அத்தியன உற்சவம், வசந்தோற்சவம், கோடை உற்சவம், அதை தவிர மாதாந்திர புறப்பாடுகள், இப்படி அத்துணையும் நிறுத்தி கொண்டு மாமுனிகளுடைய திருவாக்கினுடைய பகவத் விஷயத்தை கேட்க வேண்டும் என்று அந்த பேரவா, அந்த ஆசையினாலே எங்கும் செல்லாமல் நம்பெருமாள் பெரிய பெருமாள் அத்துணை ஷியர்கள் புடைசூழ தாமும் ஷியனாக இருந்து மாமுனிகளிடத்திலே பகவத் விஷய காலக்ஷேபத்தை கேட்டருளினார். ஒரு வருடம் ஆயித்து கடைசி நாள், அதுதான் ஆணி திருமூலம். அந்த நன்னாள் தான் இன்னை தினம். ஆனந்த வருடத்தில் கீழ்மயாண்டில் அழகான ஆனிதனில் மூல நாளில் பானுவாரங்கொண்ட பகலில் செய்ய பௌரணையில் நாளிட்டு பொருந்தி வைத்தே ஆனந்தமயமான மண்டபத்தில் அழகாக மணவாளர் ஈடு சாற்ற வானவரும் நீரிட்ட வழக்கே என்ன மணவாள மாமுனிகள் கழித்திட்டாரே. அந்த ஆணி மூலம் அன்னை தினம் பகவத் விஷய காலக்ஷேபத்தை சாத்துமுறை செய்தருளினார். அந்த கோஷ்டி புடைசூழ்ந்து இருக்கிறது. பிரதிவாதி பயங்கரம் அண்ணா என்ன, கோயில் அண்ணன் என்ன, இப்படி அத்துணை பேரும் அங்கே எழுந்தொழிருக்கிறார்கள். அத்துணை பேரும் மாமுனிகளுக்கு தனியன் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தங்களுடைய மனதிலே மாமுனிகள் விஷயமாக பல்வேறு விஷயங்களை மனதில் நினைத்து கொண்டு தனியன்களை தங்களுடைய மனதிலே நினைத்து கொண்டிருந்தார்களாம். அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு சிறு பாலகன் அந்த கோஷ்டியின் நடுவே ஓடோடி வந்தான். வந்து நேராக மாமுனிகளுடைய திருவடிவாரத்திலே நின்று கைகூப்பி 2 வரியை அருளி செய்தான். அதுதான் ஸ்ரீசைலேஷ தயாபாத்ரம் தீபக்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவனம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் என்ன மாமுனிகளுடைய பெருமையை தெரிவிக்கும் விதமாக இந்த ஸ்லோகத்தை அருளி செய்தான் அந்த பாலகன். அவன் வேறு யாரும் இல்லை, அரங்கநாயகன். அவன் வேறு யாரும் இல்லை, அவன்தான் பெரிய பெருமாள். இதை தெரிவித்து உடனே மூலஸ்தானத்திற்குள்ளே சென்று மறைந்து விட்டானாம். பார்த்தவர்கள் அத்துணை பேருக்கும் ஒரே ஆச்சரியம். அந்த க்ஷணம், அந்த நொடி, அதாவது அந்த பொழுது யாருக்குமே ஒன்றும் புரியவில்லை. பின்பு அத்துணை பேரும் நினைத்தார்கள், வந்தது பெரிய பெருமாளே என்று நினைத்து அத்துணை பேரும் கொண்டாடினார்களாம். பிரதிவாதி பயங்கரமண்ணா, கோயில் அண்ணன் முதலானவர்கள் தங்களுடைய மனதில் நினைத்த அந்த தனியன் பெரிய பெருமாளே வந்து இங்கே தெரிவித்து விட்டாரே என்று மிகவும் மகிழ்ந்து அந்த மகிழ்ச்சியை திகைத்திருந்தார்களாம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம், ஸ்ரீசைலேஷர் என்ன திருவாய்மொழி பிள்ளைக்கு திருநாமம். இவர் மணவாள மாமுனிகளுடைய ஆச்சாரியர். திருவாய்மொழி பிள்ளையினுடைய தயைக்கு பாத்திரமானவரும் கருணைக்கு பாத்திரமானவரும் தீபக்தியாதி குணார்ணவம். தீபக்தியாதி, பக்தி ஞானம் முதலான கல்யாண குணங்களுக்கு ஆர்ணவம், கடல் போன்றவரும். யதீந்திர பிரவணம், யதீந்திரர் எம்பெருமானார். அந்த யதீந்திரர் எம்பெருமானாரிடத்திலே பிராவண்யம், அன்பு உடையவரும். யதீந்திர பிரவணம் ரம்யஜா மாதரம் முனிம் வந்தே அழகிய மணவாள மாமுனிகளை வணங்குகிறேன் என்ன இந்த தனியனுக்கு ஆச்சரியமான அர்த்தம். இங்கே நம்பெருமாள் இந்த தனியனை வெளியிட்ட சமயத்திலே மணவாள மாமுனுடைய பெருமையானது உலகம் முழுக்க பரவ வேண்டும் என்று எம்பெருமான் ஆங்காங்கே
இருக்கக்கூடிய திவ்ய க்ஷேத்திரங்களிலே, பத்ரிகாசிரமம் முதலான பற்பல திவ்ய க்ஷேத்திரங்களிலே நம்பெருமாள் அங்கேயும் உபதேசித்தார் என்று பெரியவர்கள் பணிப்பர். இப்படி உயர்ந்ததான இந்த தனியனானது, மாமனிகளுடைய தனியனானது திருவதரித்த நன்னாள் இன்னை தினம் ஆணி திருமூலம். அது மட்டுமன்று, ஆச்சாரியன், அதாவது இந்த திருவாய்மொழியானது துவயார்த்தத்தை விளக்கக்கூடியது. ஆச்சாரியனிடத்திலே தான் நாம் திருமந்திரம், துவயம் முதலான ரகசியங்கள் பெற வேணும். அப்படி ஆச்சாரியராக வனவாள மாமுனிகளை ஏற்று ஆச்சாரியருக்கு சம்பாவனையானது வழங்க வேண்டும். ஆகையாலே பெரிய பெருமாள் தம்முடைய ஆதிதேச பீடத்தை மாமுனிகளுக்கு வழங்கினார். அப்படிப்பட்ட உயர்ந்த ஆச்சாரியராக பெரிய பெருமாளுக்கே விளங்கினார் மணவாள மாமுனிகள். இப்பேற்பட்ட ஆச்சாரியருடைய திரு அவதார நன்னாள் இன்னை தினம். தனியனுடைய திரு அவதார நன்னாள் இன்னை தினம். இந்த ஸ்ரீசைலேஷ மகாமந்திரத்தினுடைய அனுசந்தானத்தை நாம் இன்னை தினம் செய்து மணவாள மாமனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை அனுபவித்து அவருடைய கருணைக்கு நாம் எல்லோரும் பாத்திரமாகும்படியாக அடியன் பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம்.